இந்த பங்குச் சந்தைகள் இன்னைக்கு ஏறி இருக்கு. ஆனா, இன்னைக்கே நீங்க பார்த்தீங்கன்னா, நிக்கி வந்து 5%ம், சவுத் கொரியா பங்குச்சந்தை 7, 8%க்கு மேலே ஏறி இருந்தது. நான் பார்த்த வரைக்கும் இந்தியா பங்குச்சந்தை அவ்வளாம் பெருசா ஏறல. 250 பாயிண்ட் தான் ஏறி இருந்தது. ஒரு 300, 350 பாயிண்ட் முன்னாடி ஏறி, அதுக்கப்புறம் ஒரு 100 பாயிண்ட் இறங்கிடுச்சு. இதுலே நம்மளுக்கு என்ன தெரிய வருதுன்னா, இந்தியாவோட ப்ராப்ளம் வெறும் இந்த ஈரான் வார் மட்டும் இல்ல. ஈரான் வாருக்கு முன்னாடியே நம்மளோட பொருளாதாரம் கட்டத்தில் இருந்தது. வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் பணத்தை வித்துட்டு இருந்தாங்க. நம்மளோட டாலர் ரூபாவின் மதிப்பு 20% அதுக்கு முன்னாடியே கவுந்துடுச்சு. அதனால பங்குச்சந்தை மற்ற ஊர்லலாம் ஏறின அளவு இந்தியாவில் ஏறாததுக்கு, ஏன்னா முன்னாடியே ஒரு 300 பாயிண்ட் ஏறி எதை ஏறி 24 கூட தாண்டல. ஆனா அதே இதுவரைக்கும் ஓப்பன் ஆன நிக்கி, ஜப்பான், சவுத் கொரியா இதிலெல்லாம் நல்ல பெரிய ரியாக்ஷன் இருந்திருக்குது. முதல்ல பங்குச்சந்தை ஏறிட்டு, ஏறின அப்புறம் ஒரு 100, 150 பாயிண்ட் கடைசியில இறங்கிடுச்சு. அப்பன்னா இது என்ன அர்த்தம்னா, இந்த போர் முடிந்தா கூட வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் இந்தியால முதலீட்டு பண்ண ரெடியா இல்ல அப்படிங்கிறது தெளிவா நம்மளுக்கு தெரியுது.